சோல்ஜர்ஸ் கைட் சேனல் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க யாரோ கோயம்புத்தூர் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின் அடிச்சு தான் நம்மளோட ரோல் நம்பர் வரும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ கோயம்புத்தூருக்கு என்ன வேகன்சியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 480 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் எவ்வளோ பேர் நம்மளோட ஏரோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதாவது எவ்வளோ வேகன்சி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 550க்குள்ளாவது வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா 600க்குள்ளே எப்படி வந்துடும் ஓகேங்களா. கண்டிப்பாக வேகன்சியெல்லாம் இருக்குது. நீங்கள் நல்ல கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரோல் நம்பர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நம்ம எவ்வளோ கொஷின் அடிச்சிருந்தா நம்மளுடைய ரோல் நம்பர் வரும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் அடித்து 10 புல்லப்ஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கொஷனுக்கு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் வந்துருங்க. அண்ட் செகண்ட் பேட்ச் அடித்து 10 புல்லப்ஸ் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 35 கொஷனுக்கு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரோல் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. போன வருஷம் கொஷின் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் 160லேருந்து 170க்குள்ளே கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷிஃப்ட் நடந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 ஏப்ரலிருந்து ஒரு 26 வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு. அதில் ஜிடிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு ஷிஃப்ட் கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாமே மாடரேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அது என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாதுங்க. ஆனால் இவங்க அவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றத போன வருஷம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கெஸ் பண்ணி எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க படித்த கேண்டிடேட் அப்படின்றத பார்த்து வச்சு பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் ஓகேங்களா. பட் இருந்தாலும் இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160ஆவது இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதை பாருங்கள், டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கான செலெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கான செலெக்ஷன் பற்றி ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். அண்ட் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி கொஷின் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் அந்த அளவுக்கு கட் ஆஃப் வச்சுருந்தாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 650லேருந்து 700 பேர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800-900 இந்த மாதிரி ரேஷியோவில் தான் சொல்கிறாங்க. பட் ஓவராலாக வெயிட் பண்ணுறது ஒரு 650லேருந்து 700 பேர் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஷின் நம்ம எவ்வளோ அடிச்சிருக்கிறோமோ நம்மளுடைய ரன்னிங் பேட்ச் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃப் வைப்பாங்க. கட் ஆஃப் பற்றி யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது ஓகேங்களா. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கான ஃபைனல் ரிசல்ட்டுக்கான ஒரு இன்டிமேஷன் வீடியோ. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இதில் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் நிறைய பேர் அதை பற்றியே கேட்டுருக்கேன். நிறைய பேர் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை பற்றி முழுமையான தகவல் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நானும் கொஞ்சம் விசாரித்து பார்த்து சொல்கிறது தான் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபைனல்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் டெலிகிராமில் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபென்ஸை பற்றி ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.